கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உலகம் முழுவதிலுமிருந்து இந்த நாளின் காலையில் இணையத்திலே இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த திங்கட்கிழமை அதிகாலை தொழுகைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த நாளின் காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தரும் கிருபை நிறைந்தவருமாகிய நல்ல கடவுளே, தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளில் அதிகாலை பொழுதுல நித்திரை விட்டு எழுந்து உம்முடைய சமூகத்தில் வரவா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை பாடி துதித்து ஆராதிக்கவா, இந்த நாளுக்கென்று ஆண்டவர் தருகிற திருவார்த்தையை பெற்றுக்கொள்ளவா. ஆண்டவரே, உம்முடைய பலத்தோடு கிருபையோடு நடத்துதலோடு இந்த நாளை தொடங்கவா. எங்களுக்கு நீ செய்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையை முழுமையாய் உம்முடைய பொறுப்பில் கட்டுப்பாட்டில் வைத்து நடத்தா. எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே பிரியமாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில் 103வது ஞான பாடலை சேர்ந்து பாடுவோம். 103வது ஞான பாடல். எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதன் நீர் வாழ்க இயேசுவே என்ற பாடல். May on the
55வது சங்கீதம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை முறையாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 25 1 முதல் 10 வரை. கர்த்தாவே, உமக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற எவனும் வெட்கப்படான். காரணமின்றி துரோகம் பண்ணுகிறவர்களோ வெட்கப்படுவார்கள். உமது சத்தியத்திலே என்னை நடத்தி எனக்கு போதித்தருளாம். நீரே என் ரட்சிப்பின் கடவுள். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். என் வாலிப பருவத்தின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதிரா. கர்த்தாவே, உமது தயாளத்தின் நிமித்தம் உமது கிருபையின்படியே என்னை நினைத்தருளா. சிறுமையானவர்களை நியாயமாய் நடத்தி சிறுமையானவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். உடன்படிக்கையும் அவர் சாட்சியங்களையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமர்ந்திருப்பான். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பாகம் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். யாத்திராகமம் 19 1 முதல் 6 வரை. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இன்றைக்கான முதல் திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படி இன்றைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரை. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால்
வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போ. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டேன். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்றார் என்பது. இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளிலே நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை பயபக்தியோடு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலா நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த திங்கட்கிழமை காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதே. ஆமென். இந்த காலை தொழுகையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற இறை வார்த்தை யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுவீர்களானால் சகல ஜலங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை இந்த நாளுக்குரிய மன்னாவாக எங்களுக்கு தந்து இந்த வார்த்தைகளின் பலத்தினால உமது மக்களாக வாழ எங்களுக்கு வழிகாட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, ஆவியானவர் கொண்டு வருகிற உமது வார்த்தைகள் எங்களுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியத்துக்கு போதுமானதாக இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை வாழ உம்முடைய சித்தம் செய்து வாழ எங்களை பலப்படுத்தும். உம்முடைய திருவார்த்தைகளை ஆவியானவர் வெளிப்படுத்தி தருகிற பிரகாரம் விளங்கிக் கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் உடன்படிக்கையின் உறவை பற்றி சிந்தித்தான். நாம் ஆராதிக்கிற நம்முடைய கடவுள் உடன்படிக்கையின் கடவுள் என்று அறியப்படுகிறார். கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு உடன்படிக்கையின் உறவு என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர்
தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை பாலும் தேனும் ஒழுகிற வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்குள் கொண்டு செல்லுவதற்கு முன்பாக சீனாய் மலையில வைத்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அதற்கு பிறகு அந்த உடன்படிக்கையோடு அவர்களை அனுப்பினார். இந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் வைத்து யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளில் சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். அடுத்த 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமோ பரிசுத்த ஜாதியுமாயிருப்பீர்கள். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் அந்த உறவு இருக்கிறத உடன்படிக்கையின் உறவு. உடன்படிக்கை என்பதே 2 தகுதி உள்ளவர்கள் தம்மில் செய்து கொள்கின்ற ஏற்பாடு. அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 ஈக்குவல் பார்ட்டிஸ் என்று சொல்லுகிறார். இந்த உறவு இருக்கிறதே எப்போது யார் வேண்டுமானாலும் முறித்து கொள்ள வேண்டிய உறவு. 2 பேர் உடன்படிக்கை செய்கிறார்கள். ஒருவர் அந்த உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட நிபந்தனையை மீறி போட்டால், அதற்கு உண்மை இல்லாமல் போனால் உடன்படிக்கை செல்லுபடி ஆகாததாகிவிடும். ஆண்டவர் என்னை மீட்டிருக்கிறார், எங்களோடு இருக்கிறார், அவர் எங்களுடைய தந்தை என்பது உடன்படிக்கையின் உறவுதான். நாம் அந்த உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாதவர்களாய் போனால், நாம் அந்த உடன்படிக்கையை காத்து நடக்காமல் போனால் நாம் உடன்படிக்கையை மீறி போடுவோம். ஆண்டவர் ஆகையினால் தான் சொல்லுகிறார், என் ஜனங்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களை என்னுடைய சொந்த சம்பத்தாக நான் வைத்திருக்க வேண்டுமானால் நீங்க 2 காரியங்களை செய்யணும். ஒன்று, என்னுடைய வாக்கை கேட்டு என் வார்த்தையின் படி நடக்கணும். 2வது, என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்ளலாம். பல வேளைகளில் நம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஜனங்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் என்பதையெல்லாம் நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் தவறி போகிறோம். ஆபிரகாம் லிங்கன் கீழ்ப்படிதலை பற்றி ஒரு சமயம் ஒரு கதை சொன்னார். ஒரு விவசாயி பட்டணத்தில் படித்து கொண்டிருந்த தன்னுடைய மகனுக்கு விவசாயத்தை பற்றி கற்றுக் கொடுக்க விரும்பினாரா. அவன் பட்டணத்தில் படித்துவிட்டு கிராமத்துக்கு வந்தபோது மகனை கூட்டிக்கிட்டு போய் 2 எருமை மாடுகளை வைத்து வயலுக்குள்ள இறக்கி உழுவது எப்படி என்று கற்றுக் கொடுத்தான். அவர் சொன்னார், இதோப்பா, நேர்கோட்டில் நீ பார்த்து உழ வேண்டும், அங்கும் இங்கும் போகக்கூடாது என்று சொல்லி உழுது காண்பித்து விட்டு கொஞ்ச நேரம் அவனோடு நின்று விட்டு சொன்ன, நான் இப்போது வீட்டில் போய்விட்டு வந்து இருக்கிறேன், நீ நான் சொன்னது மாதிரி நீ சரியாக உழுது காட்ட வேண்டும். அவன் சொன்ன, ஓகே டாடி, எனக்கு தெரியும், இவ்வளவுதான விஷயம், இதென்ன பெரிய காரியமா என்று சொல்லிவிட்டான். அவரும் போயிட்டார். அவர் திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து வாராரு. இவன் உழுது இருக்கிறான் பாருங்க, இவங்க வயல் பக்கத்து வயல், ஒரு 3-4 வயலை அப்படியே உழுதுட்டு போயிருக்கிறான். அவர் கேட்குற, என்னப்பா? அவன் சொன்னான், டாடி, நான் முதலாவது பார்க்கும்போது நேர்கோட்டை பிடிச்சு பார்த்தேன், அங்க தூரத்தில் ஒரு பசு படுத்து கிடந்தது. நான் அந்த பசு இருந்த
திசை பார்த்து உழுது கொண்டே போனேன். அந்த பசு ஒவ்வொரு வயலாக மாறி மாறி போய் படுத்து கொண்டது. அதுக்கு பின்னால் நான் உழுதுகிட்டே போனேன். எல்லாம் நேர்கோடு தான். இந்த கீழ்ப்படிதல் இருக்கு பாருங்க. இப்படி சிலர் கீழ்ப்படிகிறோம். ஆண்டவருடைய வசனத்தை வசனம் சொன்ன மாதிரி கீழ்ப்படிவதற்கு பதிலாக நம்முடைய வசதிக்கேற்றபடி மனதுக்கு விரும்பினபடியான கீழ்ப்படிதல், இந்த கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு உகந்த கீழ்ப்படிதல் அல்ல. நான் முன்னால ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன், தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள வித்தியாசம். 2 பேரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாங்க. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு விரும்பினபடி கீழ்ப்படிந்தான். தேவன் சொன்னபடி கீழ்ப்படிந்தான். தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தான். அதுல தன்னுடைய சுய விருப்பத்தை நுழைக்கல, சுய அபிப்பிராயத்தை நுழைக்கல. தான் தேவன் எதை சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தா. சவுலோ தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய வசதிக்கேற்றபடி வளைத்து கொண்டா. தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி, சுய சித்தத்துக்கு ஏற்றபடி வளைத்து கீழ்ப்படிந்தா. அது தேவனுக்கு பிடிக்கல. ஆண்டவர் ஆகையினால சொல்ல, நான் அவனை வெறுத்து போடுகிறேன், அவன் தள்ளிவிட்டான். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதன்படி கேட்டு அதன்படி கை கொண்டு நடப்பது தேவனுக்கு உகந்த காரியம், அவருடைய பிள்ளைகளுக்கு உகந்த லட்சணம். 2வது வேதம் சொல்லுது, நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் என்றால் அந்த உடன்படிக்கையை காத்து நடக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகார இருளினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம மீட்கப்பட்டவர்கள், உடன்படிக்கையின் மக்கள். நம்ம எதுக்காக எவ்வளவு மேன்மையான பாக்கியங்களை எல்லாம் தேவன் நமக்கு தந்து வைத்திருக்கிறார் தெரியுமா? ஒரே ஒரு காரியம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, அவருடைய குணாதிசயங்களை வாழ்ந்து காட்டும்படியாகத்தான் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்மை மீட்டு நம்மோடு அவர் பலியினாலே உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவருடைய சொந்த ஜனங்களாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக அவர் நம்மை வைத்திருக்க காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய புண்ணியங்கள் அறிவிக்கப்படணும். நம் ஆண்டவருடைய அன்பு, இரக்க, மன்னிப்பு எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டப்படணும். ஆண்டவர் சொல்லாரு, என் உடன்படிக்கையை நீங்க கை கொள்ள வேணும். உடன்படிக்கையை கை கொள்ளுகிறதுல 3 காரியங்கள் இருக்கிறது. 1, உடன்படிக்கையின் அடையாளங்களை நாம் கை கொள்ளுவது, நிறைவேற்றுவது. உடன்படிக்கையின் அடையாளங்கள் விருத்த செய்தலாம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாளை ஆசரிப்பதா உடன்படிக்கையின் அடையாளமாக சொல்லுகிற. யாத்திராகம் 31:16 இஸ்ரவேல் புத்திர தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசாரிக்கும்படி அதை கை கொள்ள வேண்டும். நீங்கள் என்னோடு உடன்படிக்கை செய்த ஜனங்கள் என்பதை இந்த உலகத்து மக்கள் காண்பதற்கு அடையாளம் என்ன? நீங்கள் விருத்த சேதனம் உள்ள மக்களாயிருக்கணும். மாத்திரமல்ல, ஓய்வு நாளை கடைபிடிக்கணும். 6 நாளும் வேலை செய்து 7வது நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் தேவனுடைய வசனத்துக்கும் ஆண்டவருடைய காரியங்களுக்கும்
முதலிடம் கொடுக்கணும். அந்த நாளை உங்கள் நாளாக எடுத்து உலகத்து மனிதர்களைப் போல நீங்கள் நடப்பதை உடன்படிக்கையை மீறின செயல். உடன்படிக்கையின் அடையாளங்களை கடைபிடிக்கலாம். நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறவர்கள் என்பதற்கு வெளிப்படையான சில அடையாளங்கள் இருக்கிறது. ஓய்வு நாளா இருக்கலாம், ஆராதனையா இருக்கலாம், ஜப வாழ்க்கையா இருக்கலாம், ஆராதனை வாழ்க்கையா இருக்கலாம். இவைகளெல்லாம் நாம் கடைபிடிக்கணும். இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, பாவத்தை வெறுக்கிற தேவன் பாவத்தை வெறுத்து வாழ்வதை விரும்புகிறார். அது அவருடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பரிசுத்த சிந்தையிலே வாழ பழகணும். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சமாதான உடன்படிக்கையை பினகாசோடு நிறைவேற்றினாரா? அவர்கள் நேற்றுக்கு சொன்னாங்க, 7 உடன்படிக்கை வேதாகமத்தில் இருக்கிறது. அல்ல, பினகாஸ் அதாவது ஆரோனின் குமாரன் எலியேசருடைய மகன், அவனுடைய மகன் தான் பினகாஸ், ஆசாரியன். அந்த ஆசாரியனோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை. அவனோடு சமாதான உடன்படிக்கை பண்ண காரணம் என்ன? அவனுக்குள்ளே பாவத்தை வெறுக்கிற ஒரு வைராக்கியம் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரன் ஒருவன் மீதியானிய ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஜன சமூகத்துக்குள்ளே பாளையத்துக்குள்ளே வைத்து வேசித்தனம் பண்ணின போது அதை இவன் பார்த்து ஒரு ஈட்டியை எடுத்து கொண்டு போய் 2 பேருடைய உடலும் நசுங்கும்படியாக அந்த ஈட்டியினால் ஒரே குத்தாய் குத்தி போட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தை பால் போல பருகினார்கள். ஆண்டவருடைய வசனத்தை சொன்ன கேட்கல. இந்த ஆசாரியனுக்குள்ளே ஒரு வைராக்கியம், தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட பாவம் இருப்பதா, இப்படிப்பட்ட பாவத்தை அனுமதிப்பதா என்று சொல்லி பாவத்தை குறித்த வைராக்கியம் பினகாசுக்குள்ள எழும்பினது. அவன் தனி ஒருவனாக இந்த பாவத்துக்கு எதிர்த்து போராட தொடங்கினான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பினகாஸ் செய்தது எனக்கு உத்தமமா இருந்தது. என்னுடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிற ஜனங்கள் இடத்துல பாவத்தை வெறுக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். அந்த அனுபவம் பினகாசிடத்தில் இருந்தபடியினால நான் பினகாசோடு சமாதான உடன்படிக்கை செய்கிற நித்திய ஆசாரிய பட்டத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுக்கிறேன் என்று சொன்னான். 3வது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சாலமோன் பலிபீடத்துக்கு முன்பாக நின்று, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உமது உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர் என்று ஜெபித்ததாக வேதம் சொல்லுது. நாம் ஆண்டவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளும் போது வார்த்தையின் அடிப்படையில் மட்டுமல்ல, இருதயபூர்வமாக ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய உடன்படிக்கையும் காத்து நடக்கணும். தானியேல் அந்நிய தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அவனுக்கு அங்க உரிமை கிடையாது. அவனுக்கு எந்த விதமான உரிமைக்கும் வாய்ப்பு கிடையாது. ஆனா அவன் இருதயத்தில் ஒரு காரியத்தை தீர்மானித்தான். என்ன தீர்மானம்? தேவன் அருவருக்கிற எந்த ஒரு உணவினாலும் பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்துவதில்லை என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் எடுத்தான். யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாகத்தான் கொண்டு போகப்பட்டான். ஆனால் தான் ஒரு அடிமையாய் இருந்தும் கூட தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுத்தான். இத்தனை பெரிய பொல்லாப்பை நடப்பித்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொன்னான். ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதில், ஆண்டவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளுவதில் இருதய பூர்வமாக தீர்மானம் எடுத்துக்கொண்டான்.
எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டு விலக மாட்டான். வெளிப்படையாக உலக பிரகாரமாக ஒரு தீர்மானம் எடுத்தால் அது உடைந்து போகும், அது விலகி போகும், சூழ்நிலைக்கு தக்க மாறி போகும். நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்பதே இருதயபூர்வமான தீர்மானமாக இருக்கும் போதே அதை ஒரு காலம் மாற்ற முடியாது. ஏனென்றால் அந்த இருதயத்திலே ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி அவருடைய ஆளுகைக்குள்ள வைத்து நம்மை அவருடைய பிள்ளைகளை நிலைநிறுத்துவார். சங்கீதம் 25:10 சொல்லுதே, கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சியங்களையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய உடன்படிக்கையை காத்து நடந்தா நம்முடைய வாழ்க்கை கிருபை நிறைந்ததா இருக்கும், சத்தியம் நிறைந்ததா இருக்கும். இன்றைய காலையில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவது பெருமை. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாங்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள், நாங்கள் இத்தனை % இருக்கோம். இது பெருமைக்குரிய விஷயம் அல்ல. நான் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழணும், நான் ஆண்டவருக்கு உண்மையாக நடக்கணும். அதான் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவான். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 567வது பாடல் புத்தகத்திலே 567 இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன். இயேசுவை நம்பி பற்றி கொண்டே ஆட்சிமையான மீட்பை பெற்றேன். குமாரன் செய்தார் அவியம் என்னை இட்டுக் கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன். வரை நம்பி நேசிக்கிறேன், நீடொளி காலம் சொத்தரிப்பேன். அன்பு பாராட்டி தப்பவராம் எந்தனை தாங்கி பூரணமா இன்பமும் நீத்தம் ஓட்டுகிறார். இன்னும் நீங்காமல் பாதுகாப்பா. இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன். நம்பி நேசிக்கிறேன், நீடொளி காலம் சொத்தரிப்பேன். சமாதானம் ரம்மியமும் வல்லமையும் நாத தந்து விட்டார். விண்ணிலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன்,
ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, இந்த நாளில் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு தகுதியும் இல்லாத எங்களை இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்டெடுத்து உமது பிள்ளைகளாக்கி உமக்கு சொந்த ஜனங்களாக உம்முடைய சம்பத்துகளாக எங்களை வைத்திருக்கிறீரையா. நீர் எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உடன்படிக்கையின் மக்கள். நாங்கள் உமது வாக்கை கேட்டு உமது உடன்படிக்கையை கை கொண்டு நடக்க வேண்டும் என்பதே உமது எதிர்பார்ப்பாய் இருக்கிறதே. ஆம் ஆண்டவரே, உமது உடன்படிக்கையின் அடையாளங்களை கை கொள்ளுவதா, உம்முடைய வசனத்தை உண்மையாய் நிறைவேற்றுவதா, பாவத்தை வெறுத்து பரிசுத்த சிந்தையிலே வாழுவதா, இறுதிய பூர்வமாக உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிவதா, உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிறோம் என்பதற்கான அடையாளம். ஆம் ஆண்டவர் இயேசு, என் வார்த்தைகளை கேட்டு அதிலே நிலைத்திருப்பீர்களானால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரையா. பல வேளைகளில் நாங்கள் வெளிப்படையாக கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை கொண்டாலும் இறுதிய பூர்வமாக நாங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளை காத்து நடக்க முடியாதவர்களாய் இருக்கிறார். அதை மீறி போடுகிறவர்களாய் இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி வாழ முடியாதவர்களாய் இருக்கிறோம் ஐயா. எங்களை மன்னியும் ஆண்டவரே. மறுபடியும் அது கிருபையினால் எங்களை தாங்கும் வழிநடத்தா. இந்த காலையில் கேட்ட வசனத்தின்படி எங்களை தொடர்ந்து காத்து கொள்ள கிருபை தா. நல்ல தகப்பனே, இந்த நாளை ஆசீர்வதியும். இன்றைக்கும் பலவிதமான வேலைகளை கடமைகளை செய்ய இருக்கிற ஒவ்வொருவருக்கும் போதிய சுகத்தை பலத்தை கொடுத்து உழைப்புக்கு தக்க பலனை கொடுக்கும்படி செபிக்கிறான். தூர இடங்களுக்கு பிரயாணமாய் செல்கிறவர்கள், வாகனங்களை ஓட்டி செல்கிறவர்களுக்கு பாதுகாப்பான பிரயாணத்தை தாரும் ஆண்டவரே. இன்று பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாளை ஆசரிக்கிறவர்கள், இந்த நாளை விசேஷித்த நாளாக எடுத்துக்கொள்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாருமையா. ஆண்டவரே, வயதான பெற்றோர்கள், சின்ன பிள்ளைகள், கர்ப்பஸ்திரீகளை கண்ணோக்கி பாரும். இந்த காலங்களில் ஆண்டவருடைய பாதுகாப்பு பராமரிப்பு அவர்களோடு இருக்கட்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணத்துக்காக ஜபிக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய நன்மைகளை காணத்தக்கதாய் கிருபித்தா. வெளியூர்களில், வெளிநாடுகளில் வேலையின் நிமித்தமாக, படிப்பின் நிமித்தமாக சென்று தங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளாம். இருக்கிற இடத்திலே பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. பலவிதமான வேலைகளை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முன்கள பணியாளர்களாக இருந்து பணி செய்கின்ற மக்கள் ஒவ்வொருவரோடும் கிருபையை தந்து நடத்துமையா. நல்ல தகப்பன, தேசத்தையும் தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்களையும் கண்ணோக்கி பார். அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இன்று முழுவதும் எங்களோடு கூடுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அல்லது வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே. ஆமென். ஆசீர்வாதம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வான். தேங்க்யூ.